இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே. மத்தவங்க? ஓகே. சோ நெறைய பேர் இருந்துட்டு இப்பதான் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட் பத்தி ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கீங்க. தட்ஸ் குட். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இருந்துட்டு நம்ம இன்ஸ்டிடியூட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்ப இருந்து எந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்டு அண்ட் தென் ஐ வில் டேக் யூ டு சிஎஸ்ஐஆர் நெட் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? ஸோ ஹோப் மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்லங்க? Yes, Tamal, it's visible. யா, ஃபைன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கான என்னென்ன தேவை இது இருந்துட்டு ஜஸ்ட் இந்த நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஜாம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இது மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இது பண்ணது கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான எல்லா விதமான மேத்தமெட்டிக்ஸுமே ஃப்ரம் த பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் எல்லாமே ப்ரொவைட் பண்ற ஒரு இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூட் தான் வந்து நம்ம மேத்லேப் இன்ஸ்டிடியூட் கொச்சின். இது 2016 ஸ்டார்ட் பண்ணுச்சு. இதோட மெயின் பிரான்ச் பாத்தீங்க அப்படின்னா நான் ரிப்பீட்டடா சொல்றேன் மேத்லேப் கொச்சின். ஸோ இது கொச்சின்ல லொகேட் ஆயிருந்திருக்கு. அண்ட் தென் வி ஹாவ் 2 more branches இன் கேரளா. இப்போ இந்த மேத்லேப் கொச்சின்ல இருந்து தமிழ்நாடுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒய் ஒன்லி டு கேரளா பீப்புள், ஒய் நாட் இட் டு எவ்ரி அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் வந்து இப்போ முதல் ஸ்டெப் நம்ம கேரளாவை தாண்டி அடுத்த முதல் ஸ்டெப் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? ஸோ இங்க மெயினா என்னென்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆஸ் யூ கேன் சி ஆன் த ஸ்லைட் நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் மெயினான ஃபோக்கஸ்டா இருக்கு. இது இல்லாம வேற என்னென்ன பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் இப்ப பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க பசங்க எம்எஸ்சிக்கு வந்து ஏதாவது ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட் போகணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான இதுவும் இருக்கு. அது இல்லாம இப்போதைக்கு வந்து கேரளா ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி அண்ட் தென் மேத்தமெட்டிக்ஸ் அது கூட கனெக்ட் ஆகி வர லைக் பைத்தன் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் சம்பந்தமான சர்டிபிகேட் அண்ட் ஆட் ஆன் கோர்சஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் இப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறத யோசிச்சு முன்னாடி போகணும்னு நினைக்கிற பசங்களுக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து ஃபோக்கஸ்டா நம்ம அவங்களுக்கு என்னென்ன பேசிக்கோ அது எல்லாமே கொண்டு போற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமுமே இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைன். மேத்லேப் கோச்சிங்ல நீங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கறது தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அண்ட் தென் ஆன்லைன் பேட்ச், ஆஃப்லைன் பேட்ச் ரெண்டுமே வந்து கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கு. ஓகே. அண்ட் மோர் ஓவர் நம்ம மேத்லேப் இன்ஸ்டிடியூட்டுக்குன்னு வந்து ஒரு மொபைல் ஆப் இப்போதைக்கு ஆண்ட்ராய்டில் அவைலபிளா இருக்கு. பிரிட்டி சூன் இட் வில் பி அவைலபிள் இன் ஆப்பிள் ஸ்டோர் ஆஸ் வெல். இதுல வந்து இந்த மொபைல் ஆப் நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது போக நீங்க மார்க் டெஸ்ட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மட்டும் ஒரு மினிமல் அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்சு ப்ரீவியஸா வந்து அச்சீவ் பண்ணவங்களோட ஒரு சில ரிசல்ட்ஸ். ஓகே. இப்ப ரீசெண்டா கிளியர் பண்ணவங்க பாத்துட்டீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 17ல இருந்தே வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணி இருந்திருக்காங்க. Okay, so with this basic introduction about MATLAB Cochin, நான் இப்ப நம்ம வந்து நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன நெட் ப்ரிப்பரேஷன். ஸோ அதை பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ உங்கள எத்தனை பேர் ஆல்ரெடி வந்து நெட்டுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி இருந்திருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு வாட்டியாவது எக்ஸாம் எழுதி இருந்திருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டைப் இட் அவுட். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க எஸ்.
ஓகே. ஆல்ரெடி பண்ணவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? கார்த்திக் இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி கூட பேசுங்க. தப்பில்ல. ஸோ ரமா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டஃபா ஃபில் பண்ணீங்க. அதனால இன்னொரு வாட்டி எழுதணுமா அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்கிறீங்களா? ஓகே. மீனாட்சி, அனிதா, சர்ஃபு, கார்த்திக். ஸோ ஆல்ரெடி ட்ரை பண்ணவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். யா கண்டிப்பா ரமா, உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அனிதா, கொஸ்டின்ஸ் ஃபார் மாடரேட்டர். ஓகே. மத்தவங்க எழுதுனவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நான் அட்டெம்ப்ட் பண்ணதே கிடையாது. இனிதான் வந்து நான் ட்ரை பண்ண போறேன். அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஓகே. தஷீன், நுஸ்ரீபா, சைன். ஓகே. 3 பேரு இப்ப வரைக்கும். ஓகே. ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க. ஓகே. ஓகே ஃபைன். ஸோ உங்களோட இந்த இன்புட்ஸ் அது அப்படியே நமக்கு இருக்கட்டும். ஃபர்தரா வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ திஸ் பிளானிங் அண்ட் ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஷாப் இஸ் பிரசன்டட் பை மேத்லாப் கொச்சின் அண்ட் ஐ ஆம் தமிழ்ச்செல்வன். I have qualified GATE in 2021 and 2022 consecutive 2 years and Tamil Nadu set qualify பண்ணிருக்கேன் in 2016 and CSIR net வந்து 2 times qualify பண்ணிருக்கேன். First time in 2015 when I was an MSc student. That time I cleared it with All India rank 88 and இப்போ recent timesல ஜூன் 2021 ஓட எக்ஸாம்ல வந்து ஆல் இண்டியா ரேங்க் 14 ஓட கிளியர் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே. இந்த இடத்துல உங்கள ஒரு சிலருக்கு தோணலாம், ஓகே 2 வாட்டி கிளியர் பண்ணியிருக்கேன், எத்தனை அட்டம் நான் பண்ணேன் அப்படின்ட்டு. நான் எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் மேட் ஒன்லி 2 attempts. என்னோட செகண்ட் அட்டம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ கேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி படிக்கும்போது ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், 0.3 மார்க்ஸ்ல மிஸ் பண்ணேன் அண்ட் தென் ஓகே ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் இருந்துட்டு ஓகே லெட் மீ கண்டினியூ பிஹெச்டி அப்படின்னு முடிவு பண்ண அப்போ ஐ ஜஸ்ட் அட்டெம்ப்டட் ஒன்லி ஒன்ஸ். 2021 அட்டெம்ப்ட் தான் அதுல கிளியர் பண்ண. பெட்டர் ரேங்க் இருந்தா பெட்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி எழுதினேன். தட்ஸ் இட். ஸோ தமிழ்நாடு செட்டு சிங்கிள் அட்டெம்ப்ட் தான், அதுல நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணேன் அண்ட் தென் நம்ம இன்ஸ்டியூட்ல எந்தெந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம், இது எல்லாமே கம்பைண்டா தான் வந்து உங்களுக்கான ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஓகே. கரண்ட்லி ஐ எம் டூயிங் பிஹெச்டி இன் மேத்தமெட்டிக்ஸ் இன் ஒன் ஆஃப் த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன். ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஒர்க் ஷாப்போட பிளான் எந்தெந்த மாதிரி இருக்கும்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், பர்பஸ் என்ன, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ஸோ என்ன சிலபஸ்ல இருக்கு, அதோட வெயிட்டேஜ் என்ன, அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி இருக்கு, ப்ரீவியஸ் இயர் ஒரு சில கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த மார்க்கு எய்ம் பண்ணா நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகே. அண்ட் தென் இந்த எல்லாத்துக்கும் எந்த மாதிரியான ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணணும், இதுதான் வந்து இன்னைக்குடைய அஜெண்டா. ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்ல யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னு இருந்தா இப்ப கேட்டுக்கோங்க. இப்ப வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா?
ஏதாவது கேட்டேன் அப்படின்னா சாட்லயாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சோ தட் ஐ வில் கம் டு நோ நீங்க எல்லாம் வந்து இருக்கீங்களா இல்லையான்ட்டு. நம்ம கோவிட் டைம்ல இருந்த ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனா இங்க நீங்க எல்லாருமே இருந்துட்டு ஃபர்தரா ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கையில அதுக்கான இன்புட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்திருக்கீங்க. ஸோ ஐ ஆல்சோ விஷ் டு கிவ் யூ சம்திங். ஓகே. ஸோ விஷயம் நம்ம என்னென்ன பர்பஸ்க்காக இந்த எக்ஸாம் எழுதுறோம். இப்போ இன்கேஸ் இங்க இருக்கிறவங்க வந்து எம்எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால ஒரு சிலர் இருப்பீங்க. ஓகே. ஒரு சிலர் இருந்துட்டு எப்படியாவது வந்து லெக்சர்ஷிப் கேட்டகரியில கிளியர் பண்ணிட்டு நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல வந்து செட்டில் ஆயிடணும். ஸோ இந்த 2 பர்பஸ் தான். அப்போ இந்த 2 பர்பஸ்க்கு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேற வேறையா இருக்க போதானா கிடையாது. சேம் கொஸ்டின் பேப்பர் கட் ஆஃப்ல மட்டும்தான் வந்து டிஃபரன்ஸ் வரப்போகுது. சரிங்களா? நீங்க ஜேஆர்எஃப் கேட்டகரியில வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் வேலிட் ஃபார் 2 இயர்ஸ். அந்த 2 இயர்ஸ்க்குள்ள இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்டியூட்ல வேணாலும் நீங்க உங்களுக்கான பிஹெச்டி அட்மிஷனை எடுத்துக்கலாம். ஃபைன். ஒன்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் இல்ல லெக்சர்ஷிப் கேட்டகரியில நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு லைஃப் டைம் வேலிடிட்டி. அதை வச்சு நீங்க ஜாபுக்கு இது பண்ண போறீங்க. அது நீங்க கிளியர் பண்றது த்ரூ உங்களுக்கு வந்து ஸ்டைபண்ட் அந்த மாதிரியான எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணீங்கன்னா பிஹெச்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண டேட்ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைபண்ட் இருக்க போகுது. நீங்க பிஹெச்டி பண்றதுக்கு கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ ஸ்காலர்ஷிப் கைண்ட் ஆஃப் அ திங். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 37,000, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 42,000. திஸ் இஸ் தி கரண்ட் stipend that the government is giving. Okay. And இப்போ நீங்க வந்து உங்க பிளானிங் வந்து ஃபோக்கஸ்டா நீங்க ஒரு 5 months கம்ப்ளீட்லி நீங்க டெடிகேட் பண்ண போறீங்க அப்படின்னா வேற எந்த வேலையும் இல்லாம நீங்க டெடிகேட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் 5 months நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கான ஒரு கிளியர் பிளான், உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல கம்ஃபர்டபுள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்க ஒரு கிளியர் பிளான் வந்து ஒண்ணு பண்ணணும். சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா செகண்ட் மந்த்ல நீங்க கரெக்டான ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேர்ட் மந்த்ல உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ்னு எதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் முடிச்சிடணும். ஓகே. ஃபோர்த் மந்த்ல இருந்துட்டு ஒரு குவிக் ரிவிஷன் கொடுத்துட்டு பேக்கப் சப்ஜெக்ட்ஸ்னு ஒரு சிலதை வச்சுக்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் மந்த் ஃபுல்லாவே இருந்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் தான். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இல்ல மார்க் டெஸ்டோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஃபிஃப்த் மந்த்ல பண்ணணும். அதாவது வேற எதுவுமே இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா 5 months இஸ் மோர் தென் இனஃப் டு கிளியர் த எக்ஸாம். சரிங்களா? ஓகே. நமக்கு இந்த சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்னா அல்ஜீப்ரா அனாலிசிஸ் லீனியர் அல்ஜீப்ரா யூனிட் 1ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த அனாலிசிஸ் அவங்க மீன் பண்றது என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க உங்களோட அண்டர் கிராஜுவேஷன்ல படிச்ச ரியல் அனாலிசிஸ், போஸ்ட் கிராஜுவேஷன்ல படிச்ச ரியல் அனாலிசிஸ்மே உள்ள இன்க்ளூட் ஆயிருந்திருக்கும். ஒரு சிலருக்கு கால்குலஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் தனி சப்ஜெக்டாவே கூட இருந்திருக்கும். இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே இந்த அனாலிசிஸ்குள்ள தான் கவர் ஆகுது. அண்ட் தென் நம்மளுடைய பார்ட் ஆஃப் மெஷர் தியரி இதுக்குள்ள கவர் ஆகும். அண்ட் தென் ஒரு பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்மே வந்து இதுக்குள்ள கவர் ஆகும். சரிங்களா? சிலபஸ் கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அனாலிசிஸ்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு கீழே கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்குள்ள கண்டென்ட் பார்த்துட்டீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். அடுத்தது லீனியர் அல்ஜீப்ரா. ஸோ லீனியர் அல்ஜீப்ரால இங்க சப்டிவிஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. உங்களோட மேட்ரிக்ஸ் தியரி, வெக்டர் ஸ்பேஸ், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவ்வளவுதான் வந்து நம்ம லீனியர் அல்ஜீப்ராக்குள்ள இருக்கு. அண்ட் தென் யூனிட் 2 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா, டோபாலஜி. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரிங்களா? அண்ட் தென் யூனிட் 3 வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா அப்ளைட் ஏரியாஸ் மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகே. அண்ட் தென் யூனிட் 4 பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட ப்ராபபிலிட்டி தியரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி தியரி அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம படிச்ச இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், பீட்டா, காமா, நார்மல், பாய்சன், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தியரி எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்துடும். அண்ட் தென்
மீன் கால்குலேஷன், வேரியன்ஸ் கால்குலேஷன், இதெல்லாம் ப்ராபபிலிட்டி தியரிக்குள்ள கவர் ஆகும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது நம்மளோட பாயிண்ட் எஸ்டிமேஷன் அண்ட் இன்டர்வல் எஸ்டிமேஷன். ஸோ இன்னுமே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங் ரிலேட்டடா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள சொல்லிடுறோம். இதையெல்லாம் யூஸ் பண்ணி வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்றோமோ அதை வந்து அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிலையபிலிட்டி தியரி, ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், இந்த விஷயங்கள் எல்லாமே. சரிங்களா? அப்போ உங்கள இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்போ இல்ல ஒரு கேள்வியோ எத்தனை பேருக்கு வருது? அந்த பிரமிப்பு இல்ல கேள்வி வருது அப்படின்னா ஜஸ்ட் டைப் எஸ். ஸோ இந்த இடத்துல ஓகே, இங்க ஒரு சில ஓரளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு கேள்வி வருது அப்படிங்கும் போது உங்கள ஒரு சிலருக்கு வந்து மைண்ட்ல நேரம் தோணி இருக்கும், இதை பாஸ் பண்ணவங்க எல்லாம் இத்தனையுமா படிச்சா பாஸ் பண்ணாங்க, மனுஷங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணி இருக்கும். am I right? கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கலாம், அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம், தப்பு இல்ல. ஓகே, உங்களுடைய இந்த பிரமிப்புக்கு கேள்விக்கான பதில் நம்ம அடுத்தடுத்து போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்மளோட அனாலிசிஸ் லீனியர் அல்ஜீப்ரா அதுதான் வந்து நம்மளோட யூனிட் 1, கரெக்ட்டுங்களா? சோ அதுல இருந்து பாத்துட்டீங்கன்னா பார்ட் பில மொத்தம் ஓகே, பார்ட் பில மட்டும் மொத்தம் 40 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? பார்ட் சில வந்து மொத்தம் 60 கொஸ்டின் இருக்கும். பார்ட் ஏல வந்து 20 கொஸ்டின் இருக்கும். ஓகே, பார்ட் ஏ என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு பார்ட் பி அண்ட் சி, பார்ட் பி அண்ட் சி மட்டும்தான் வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டட் மேத்தமெட்டிக்ஸா இருக்க போகுது. பார்ட் ஏ வந்து ஜெனரல் ரிசர்ச் அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட் தான் இருக்கு. சரிங்களா? ஓகே, பார்ட் பில நம்ம அனாலிசிஸ் லீனியர் அல்ஜீப்ரால இருந்து மட்டும் 12 கொஸ்டின் வரும். பார்ட் சில 18 கொஸ்டின் வருது. ஓகே, இதே மாதிரி நம்மளோட யூனிட் 2 இதுல என்னென்ன இருந்துச்சு? அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா, டோபாலஜி அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இதுல இருந்து 8 கொஸ்டின் 12 கொஸ்டின். ஓகே, நம்ம யூனிட் 3 அதாவது நம்ம அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், ஓடிஇ, பிடிஇ, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், மெக்கானிக்ஸ், இதுல இருந்தும் பார்ட் பில 8 கொஸ்டின், பார்ட் சில 12 கொஸ்டின். யூனிட் 4ல பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ப்ராபபிலிட்டி தியரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து 12 கொஸ்டின் 18 கொஸ்டின். ஓகே, ஸோ நான் ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு நோ, இங்க யாராவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட், எனிஒன்? So all of you are from mathematics background, right? Okay, fine. Because நம்மளது எக்ஸாமோட டைட்டில் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் அப்படிங்கும்போது நீங்க எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸா இருந்தாலும் சரி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுல வேற எந்த வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம எல்லாருமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் எக்ஸாம் எழுத போறோம். ஓகே, அதுக்கேத்த மாதிரி தான் வந்து அவங்க சிலபஸும் கொஸ்டினும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ எந்தெந்த இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ப்ரீவியஸ் ஒரு சில வருஷத்தோட கட் ஆஃப் பார்த்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு? இங்க கட் ஆஃப்னு சொல்றது அவுட் ஆஃப் 100க்கு, நம்ம எக்ஸாம் எழுதுறது வந்து அவுட் ஆஃப் 200க்கு. சரிங்களா? சோ இப்போ அதிகபட்சம் என்னது? இந்த ஜேஆர்எஃப்ல நம்ம ஜெனரல் கேட்டகரியா இருந்தோம்னா தான் 48.38 அப்படிங்கும் போது இட் இஸ் சம்வேர் அரவுண்ட் 97 மார்க்ஸ். இது வந்து என்னது? 98.5 மார்க்ஸ். ஸோ இது வந்து 114 மார்க்ஸ். இது வந்து 100
111.5 marks. This is somewhere around 108, somewhere approximately 108. This is somewhere approximately 98. அப்போ 200 மார்க்குக்கு இந்த இதுல பாத்துட்டீங்கனாலே 200 மார்க்குக்கு 114 தான் அதிகபட்சம் போயிருக்கு. சோ நான் வந்து ரமா அந்த ஸ்டாட் என்கிட்ட இப்ப கரண்ட்லி ஐ டு நாட் ஹேவ். நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் ஐ டோன்ட் திங்க் அது 60 அபவ் எல்லாம் போகவே கிடையாது. எந்த வருஷத்துலயுமே 60 அபவ் வந்து கட் ஆஃப் போகல. சரிங்களா? சோ ஆல் டுகெதர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம 60% கட் ஆஃப் வந்து 60, அதாவது 120 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 200 நம்ம எய்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுல எந்த கேட்டகரியில வந்தாலும் சரி, நம்ம ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணோமா இல்ல லெக்சர்ஷிப் அப்ளை பண்ணோமா அது எதையுமே யோசிக்காம நம்ம கிளியர் பண்ணிட முடியும். அப்போ 200 மேத்தமெட்டிக்ஸ்னா ஈஸி தானே, நீங்க 200 ஃபுல் அவுட் ஆஃப் மார்க் வாங்கலாம் தானே அப்படின்னு நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த இதெல்லாம் இங்க யோசிக்கவே வேண்டியது இல்லை. நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, எப்படியாவது ஒரு 120 மார்க்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த கேட்டகரி என்ன பர்பஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ இந்த 120 மார்க் எடுக்கிறது கஷ்டமா, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ எதுல இருந்து எவ்வளவு கேட்பாங்க அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இத வந்து இன்னும் டீடைல்டா வந்து நான் சொல்றேன். சிம்பிள் எக்ஸாம் வந்து நமக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாம். சரிங்களா? 3 செக்ஷன் ஆல்ரெடி சொன்னதுதான். ஜெனரல் ஆப்டிடியூட், பார்ட் பி அண்ட் சில வந்து சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்க போகுது. பார்ட் ஏ அண்ட் பி வந்து எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ். ஸோ எம்சிக்யூ அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4ல ஒன்னு கரெக்ட்னு ஒண்ணுதான் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படிங்கிறது. ஸோ அந்த இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன்ங்கிறது என்னது? ஓகே, when we go further நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து ஏதாவது 1 or 2 நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். எம்எஸ்கியூ அப்படின்னா மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ். 4 ஆப்ஷன் இருக்குன்னா அதுல மோர் தென் 1 கண்டிப்பா கரெக்டா இருக்கும். எவ்வளவு கரெக்டா இருக்கோ அது எல்லாமே நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் உங்களுக்கு. சரிங்களா? இதுல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க், இதுல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4.75 மார்க்ஸ். இன்கேஸ் நீங்க வந்து பார்ட் ஏலயோ பிலயோ வந்து கொஸ்டின் தப்பான ஆன்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் நெகட்டிவ் மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டீங்கன்னா 25%. ஸோ 25% அப்படிங்கும் போது இதுல ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க எடுத்த மார்க்ல 0.5 கம்மி ஆயிடும். இதுல 0.75 கம்மி ஆயிடும். லக்கீலி நமக்கு எம்எஸ்கியூல நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுல நீங்க எவ்வளவு எழுதணும்னு பாத்துட்டீங்கன்னா பார்ட் ஏல 20 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்க 15 கொஸ்டின் எழுதுனா 15 எழுதணும்னா கண்டிப்பா 15 எழுதணும்னு கிடையாது. அதிகபட்சம் நீங்க 15 தான் எழுத முடியும். சரிங்களா? அதே மாதிரி பார்ட் பில அதிகபட்சம் நீங்க 25 கொஸ்டின் எழுதலாம். அடுத்து பார்ட் சில அதிகபட்சம் 20 கொஸ்டின் எழுதலாம். இப்ப யூனிட் வைஸ் நான் கொடுத்த ஸ்பிளிட் அப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த 40 கொஸ்டின் நமக்கு எந்த மாதிரி ஸ்பிளிட் அப்ல இருந்துச்சு? யூனிட் 1ல 12 கொஸ்டின், 2ல 8 கொஸ்டின், 3ல 8 கொஸ்டின், 4ல 12 கொஸ்டின். இதுல 18, 12, 12, 18. அப்போ 25 கொஸ்டின் எழுதணும். 25மே ஃபுல்லா எழுதணும் அப்படின்னா கூட நீங்க ஏதாவது ஒரு யூனிட் படிக்காம விட்டா கூட உங்களால எழுதிட முடியும். பார்ட் சிக்கு ஏதாவது 2 யூனிட் படிச்சாலே போதும், ஃபுல்லா 20 கொஸ்டினும் நம்மளால எழுதிட முடியும். அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஸ்பிளிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம செலக்டிவா படிச்சாலே வந்து கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு வந்திருக்கா? ரமாக்கு மட்டும்தான் வந்திருக்கு போல, மத்தவங்களுக்கு சூப்பர். ஓகே, இப்போ இதுல எந்தெந்த யூனிட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி படிச்சா நம்மளால
ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே வந்து நான் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறேன். we are going to plan. இப்போ நீங்க மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, அந்த யூனிட் 1ன்னு கொடுத்திருந்தாங்கல்ல, அதாவது நம்மளோட அனாலிசிஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா, அது வந்து காமன். சரிங்களா? நீங்க மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்கன்னா யூனிட் 2 and 3ல இருந்து நீங்க மற்ற கொஸ்டின்ஸ் எழுதிக்கங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா யூனிட் 4ல இருந்து எழுதிக்கங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 2 and 3 மட்டும்தான் எழுதணும், 4 எழுதக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது. அதே தான் ஸ்டாட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூனிட் 2 and 3 உனக்கு தெரியுதுன்னா எழுதிக்கோ. ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு வந்து இப்ப என்ன பார்த்தோம்? யூனிட் ஏல வந்து 15 கொஸ்டின், பில வந்து 25 கொஸ்டின், சில 20 கொஸ்டின் எழுதணுங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே நம்ம எழுதணுமா? இப்ப இது எல்லாமே நீங்க கரெக்டா எழுதுறீங்கன்னா நீங்க 200க்கு 200 வாங்கிடுவீங்களே. ஆனா நம்ம டார்கெட் என்னதான்? அதிகபட்சம் ஒரு 120 நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கிளியர் பண்ணிடுறோம், ரைட்? அப்போ இது எல்லா கொஸ்டினும் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் அந்த 120 மார்க்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து அதிகபட்சமா நீங்க வந்து ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணி அன்ரிசர்வ்ட், அதாவது ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோர். நீங்க வந்து ஏதாவது ஒரு லைக் ஓபிசியோ எஸ்சி எஸ்டில வரீங்க, இல்ல நீங்க அப்ளை பண்றது லெக்சர்ஷிப்க்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி கட் ஆஃபும் கம்மியாக போகுது. அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களோட டார்கெட் வந்து 110ஓ 100ஓ யூ கேன் ஃபிக்ஸ். சரிங்களா? அப்போ நம்ம டார்கெட் என்ன, அந்த டார்கெட்டுக்கு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்? ஸோ அந்த இதை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 செக்ஷன்லயுமே 10 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்றதுக்கு அளவா நான் படிக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சனாலே என்னால 97.5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆக மொத்தம் ஒரு 30 கொஸ்டின் கரெக்டா எழுதுறதுங்கிறது கஷ்டமான விஷயமா என்ன? இப்போ நீங்க வந்து ஒரு ஓபிசி கேட்டகரியில லெக்சர்ஷிப்க்கு தான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கிளியர் பண்றதுக்கு ஒரு 95% சான்ஸ் இருக்கு. உங்களோட பேட் லக் அந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு, இல்ல எல்லாருமே நல்லா படிச்சுட்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த கட் ஆஃப் நீங்க எடுத்துமே வந்து உங்களால கிளியர் பண்ண முடியாம போகும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 3 செக்ஷன்லயும் ஒரு 10 கொஸ்டின் கரெக்டா எழுதுறது கஷ்டமா என்ன? நான் சொன்னேன்ல, நான் எம்எஸ்சி படிக்கும் போதே ஒரு வாட்டி கிளியர் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்போ என்னோட டார்கெட் இதுவா தான் இருந்துச்சு. ஐ வாஸ் எய்மிங் டு ரைட் 3 செக்ஷன்லயுமே 10 கொஸ்டின் நான் கரெக்டா எழுதிடணும், எழுதிட்டேன்னா போதும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை வச்சுதான் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 88 கிளியர், ஆல் இண்டியா ரேங்க் 88ல கிளியர் பண்ணேன். அதை வச்சுதான் வந்து தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் காலேஜ்ல 5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, நான் எய்ம் பண்றதுக்கு எனக்கு இந்த மார்க் பத்தாது அப்படிங்கும் போது ஸ்லைட்டா சேஞ்ச், எனக்கு ஒரு 100 மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் சேஃப் ஜோன் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் பார்ட் பில மட்டும் 10 கொஸ்டினுக்கு பதிலா ஒரு 2 கொஸ்டின் சேர்த்து நீங்க கரெக்டா எழுதுங்க. 100 above, கட் ஆஃப் வந்து 50+, இன்ஃபேக்ட் 51.75. 30 கொஸ்டின் கரெக்டா எழுதணும்னு நினைச்சவங்களுக்கு இன்னும் 2 கொஸ்டின் கரெக்டா எழுதுற அளவுக்கு படிக்கிறது என்ன கஷ்டமா? ஓகே, இன்னும் பெட்டரான மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பார்ட் சில இன்னும் 2 கொஸ்டின் சேர்த்து எழுதுங்க. அதுல 2 கொஸ்டின் சேர்த்துனீங்கன்னா உங்க மார்க் எங்கேயோ போயிடுச்சு, 113. சரிப்பா, நான் வந்து பார்ட் பில 25 எழுத சொல்லி இருந்திருக்காங்க, அதுல நான் 15 கரெக்டா எழுதுற அளவுக்கு நான் ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். பார்ட் ஏல 10, அதுக்கு மேல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு அளவுக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் காமன் சென்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணும்போதே இருந்துட்டு அந்த பார்ட் ஏ நம்மளால பண்ணிட முடியும். அதனாலதான் நான் பார்ட் ஏல வந்து
இன்க்ரீஸே பண்ணல. அது 10 கொஸ்டின்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் பிஎன்சில மட்டும் கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணுங்க. பார்ட் சில 20 கொஸ்டின் நம்ம எழுதலாம். 12 கொஸ்டின் நம்ம கரெக்டா எழுதுறோம்னாலே போதும். பார்ட் பில 25 எழுதலாம். 15 கரெக்டா எழுதுனா போதும். 122 மார்க். சோ ஆக மொத்தம் அவன் கேட்டிருக்கிறது 120 கொஸ்டின். அந்த 120 கொஸ்டினையும் நம்ம ஃபோக்கஸே பண்ணல. நம்மளோட ஃபோக்கஸ் 37 கொஸ்டின் கரெக்டா எழுதணும். இப்ப சொல்லுங்க, நெட் எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ்டா படிச்சா பாஸ் பண்றது கஷ்டமா ஈஸியா? இப்பவும் இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஈஸின்னு ஃபீல் பண்றவங்க ஈஸின்னு டைப் பண்ணுங்க. இல்ல இன்னுமே எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படிங்கிறவங்க டவுட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சோ அப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் டைப் பண்ணவங்களை வச்சு நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாமே ஈஸியா ஃபீல் ஆகுது அப்படிங்கும் போதே இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அந்த ஐடியா இப்ப கிடைச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஓகே. சோ இந்த 10 கொஸ்டின், 15 கொஸ்டின், 12 கொஸ்டின் இத வந்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, யூனிட் 1 வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுல என்னது, நமக்கு லீனியர் அல்ஜீப்ரா, ரியல் அனாலிசிஸ் இந்த விஷயம் தான் வந்து அதுல இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதுல 12 கொஸ்டின் செக்ஷன் பிலயும் 18 கொஸ்டின் செக்ஷன் சிலயும் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுல என்னதான் வந்து நமக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், மெஷர் தியரி இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வெயிட்டேஜ் இல்ல. அதிகபட்சம் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் அதுக்குள்ள இருந்து வரும். சரிங்களா? சில சமயம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஈஸியா அட்டம் பண்ணிக்கிற மாதிரியுமே இருக்கும். ஓகே. அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு 10 கொஸ்டின் கரெக்டா எழுதணும். 18 கொஸ்டின் இது பார்ட் சில இருந்து கேக்குறாங்க. இதுல இருந்தே ஒரு 12 கொஸ்டின் நம்ம கரெக்டா எழுதணுங்கிற மாதிரி எய்ம் பண்ணி படிச்சோம்னா இதுல இருந்தே நமக்கு 77 மார்க் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து இப்போ நம்மள நிறைய பேர் இருந்துட்டு டோபாலஜி டிஃபிகல்ட் ஃபீல் பண்ணுவோம். டோபாலஜியை விட்டுருங்க. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ராவும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் வந்து நீங்க டீடைல்டா படிக்கலைன்னாலும் ஓரளவுக்கு இங்க அங்க மேலோட்டமா படிச்சுட்டு வரீங்க அப்படின்னாலே அதுல இருந்தே வந்து நீங்க ஒரு 2 கொஸ்டின் பார்ட் பிலயும் 4 கொஸ்டின் பார்ட் சிலயும் உங்களால எழுத முடியும்னு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இதுலயே உங்களுக்கு 25 மார்க் கேரண்டி. யூனிட் 3 ஓடிஇ, பிடிஇ, லீனியர் இன்டெகிரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், மெக்கானிக்ஸ், நியூமெரிக்கல் இவ்வளவு படிக்க வேணாம். ஓடிஇ, பிடிஇ மட்டும் படிப்போம். மினிமம் நான் சொல்றேன், ஓடிஇ, பிடிஇ படிச்சீங்கன்னா மினிமம் 2 கொஸ்டின் நீங்க 2 செக்ஷன்லயுமே அட்டன் பண்ணலாம். இதுல இருந்து உங்களுக்கு 15 மார்க் கேரண்டி. சரிங்களா? அடுத்து யூனிட் 4 அதை ஏன் விடுவானே? எப்படியும் நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சில ப்ராபபிலிட்டி தியரி, அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த விஷயங்கள், அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சமாவது ஒரு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும். அந்த ஐடியா படிச்ச நம்ம ஆல்ரெடி நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சில படிச்சதை வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 மார்க் அதுல இருந்து நமக்கு கேரண்டியா கிடைக்கும். இப்போ இங்க நான் கொடுத்திருக்கிற இந்த ஸ்பிரிட்டப் நீங்க ஆட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 120 மேல மார்க்ஸ் இருக்கும். அப்போ இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இவ்வளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதுங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க ஈஸின்னு ஃபீல் பண்ணது, எஸ் உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டும் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? தட்ஸ் குட். இந்த இடத்துல ஒரே ஒரு காஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். மத்த எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்க ஹியர் அண்ட் தேர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்படி படிச்சீங்கன்னா கூட ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து அட்டம் பண்ற சான்ஸ் இருக்கு. லீனியர் அல்ஜீப்ரால மட்டும் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. லீனியர் அல்ஜீப்ரா இஸ் த ஒன்லி சப்ஜெக்ட் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சா மட்டும்தான் அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் அட்டம் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் வெக்டர் ஸ்பேஸ் ரிலேட்டடா கொடுத்துருந்தப்பா, செகண்ட் ஆப்ஷன்
லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கொடுத்துட்டு தேர்ட் ஆப்ஷன் மேட்ரிக்ஸை பத்தி பேசி 4வது ஆப்ஷன்ல இருந்துட்டு பைலீனியர் ஃபார்ம் அசோசியேட் பண்ணி வச்சிருப்பான். Question, which of the following statements are true? அந்த மாதிரி லீனியர் அல்ஜீப்ரால மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு பிளே அவங்க பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த சப்ஜெக்டா வந்து கண்டென்ட் கம்மி, ஆனா வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால லீனியர் அல்ஜீப்ரா மட்டும் அந்த மிஸ்டேக் பண்ணிடாது. அது மட்டும் கம்ப்ளீட்டா படிச்சிருக்கணும். அதனாலதான் இங்க எல்லாத்துக்குமே வந்து இவ்வளவு படிச்சீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அப்பர் லிமிட் மாதிரி கொடுத்திருந்தேன். ஆனா லீனியர் அல்ஜீப்ராக்கு கொடுக்காததுக்கு மெயின் ரீசன் அது ஃபுல்லா நீங்க படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? ஓகே, மூவிங் ஃபர்தர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க லீனியர் அல்ஜீப்ரா மட்டும் கம்ப்ளீட்டா படிச்சீங்கனாலே உங்களுக்கு மினிமம் 50 மார்க் கேரண்டி. அதிகபட்சம் 60.25 வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி அனாலிசிஸ்க்கு ஒரு ஸ்பிளிட் அப் இருக்கு. அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா கம்ப்ளீட்டா படிச்சா எவ்வளவு கிடைக்கும், டோபாலஜி கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம். சரிங்களா? இதே மாதிரி நீங்க அப்ளைட் சப்ஜெக்ட்ஸ் படிச்சீங்கன்னா உங்களால மினிமம் எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும், மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்பிளிட் அப்பும் இங்க இருக்கு. இந்த ஸ்பிளிட் அப் நான் மெயினா எதுக்காக உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் வந்து இந்த இதை கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் இந்த இது கொடுத்துருக்கேன். இப்போ நான் இப்போ உங்களுக்கு கொடுத்த இந்த ப்ரெசன்டேஷன் இருந்துட்டு நான் குரூப்லயுமே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ தட் யூ கேன் கோ த்ரூ ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, எதை படிச்சா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லிட்டேன். ஓகே, எந்த மாதிரி படிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு வேணும்ல. ஸோ அதைத்தான் வந்து இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் நான் கையில எடுத்துட்டு அதைத்தான் வந்து இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அப்புறமா இந்த ஸ்லைட் நான் கம்ப்ளீட்டா நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். யூ கேன் கோ த்ரூ. ஓகே, ஃபர்ஸ்ட் லீனியர் அல்ஜீப்ரால ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல அனாலிசிஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரமா லீனியர் அல்ஜீப்ரா சொல்லிட்டாங்க. லெட் மீ ஸ்டார்ட் வித். சரி, உங்க ஹோப் வி ஆல் நோ அபவுட் வெக்டர் ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினிஷன் யாராவது டக்குன்னு சொல்ல முடியுமா? Vector space definition. Vector space define பண்றீங்கன்னா you will need a non-empty set V, a field F. Okay, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து we should have two operations. Okay, V to V ல இருந்து V க்கு டிஃபைன் பண்ண ஒரு ஆபரேஷன், V cross F ல இருந்து V க்கு டிஃபைன் பண்ண ஒரு ஆபரேஷன். With respect to the first operation, இதே abelian குரூப்பா இருக்கணும். And with respect to இந்த ஆபரேஷன்ல என்ன நடக்கணும் நமக்கு? இந்த ஆபரேஷன்ல என்னென்ன நடக்கணும் சும்மா சொல்லுங்க. வெக்டர் ஸ்பேஸ் டெஃபினிஷன், பேசிக் டெஃபினிஷன். இப்போ வில நம்ம டிஃபைன் பண்ற ஆபரேஷனை இந்த நான் என்சர்க்கிள்டு பிளஸ் அண்ட் என்சர்க்கிள் டாட்னு எடுத்திருக்கேன். எஃப் ஃபீல்டுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டாட் வி ஈக்குவல்ஸ் ஆல்ஃபா டாட் வி பிளஸ் பீட்டா டாட் வி. அண்ட் தென்
ஆல்பா டாட் v1 plus v2 இப்படி இருந்துச்சுன்னா it is alpha dot v1 plus alpha dot v2 alpha dot beta dot v is nothing but alpha dot beta dot v. அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? இவ்வளவுதானா? வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? Am I done? ஓகே. சோ இந்த வெறும் வெக்டர் ஸ்பேஸ் டெஃபினிஷன் வேற லீனியர் அல்ஜிப்ரால வேற எதுவுமே பேசல. நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாக்குற டெஃபினிஷன் இதுதான். இதை வச்சுக்கிட்டு ஒரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன், சரிங்களா? என்ன அப்படின்னு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு. அதுல ஒரு ஆப்ஷன் தேர் எக்ஸிஸ்ட் பிளஸ் non-negative reals. மேபி பாசிட்டிவ் ரியல்ஸே எடுத்துக்கோமே. செட் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், சரிங்களா? ஓவர் ஆர் ஃபீல்டு வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஏதாவது ரெண்டு ஆப்ரேஷன், ஒரு வெக்டர் அடிஷனும் ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகி செட் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் வந்து வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுமா? இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்துருக்காங்க. So it's a yes or no question. How many of you say yes and how many of you say no? Sarfu says no, Rama says no, Lokesh no. மத்தவங்க? Sarfu now says yes. Okay, Sarfu எப்படின்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு உங்களால? Okay, yeah, good. அந்த இன்னொரு ஆப்ரேஷன்? எஸ், குட். ஸோ இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சர்ஃபு வந்து கரெக்டா யோசிச்சிருக்காரு. அந்த இது சர்ஃபு யோசிச்ச விஷயம் உங்களை எத்தனை பேருக்கு புரிஞ்சுது புரியலைன்னு சொன்னீங்க அப்படின்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஹலோ, மற்றவங்க எல்லாம் இருக்கீங்களா? ஓகே, லோகேஷ் புரியல, ஃபைன். சரி, மற்றவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் லோகேஷாவது இருக்கேன் எனக்கு புரியல அப்படிங்கிற சொல்லி இருக்குது. நான் அட்லீஸ்ட் அவருக்காகவாது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மெயினா பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த டெஃபினேஷன்ல அவங்க சொல்லியிருக்கிறது விங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நான் எம்டி செட், அவ்வளவுதான். அந்த செட் வி கிராஸ் வில இருந்து விக்கு நீங்க ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்றீங்க.
ஓகே. அண்ட் தென் வி கிராஸ் எஃப்ல இருந்து விக்கு வந்து ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்றீங்க. சரிங்களா? அந்த மேப்பிங்க்கு நீங்க கொடுக்கிற நொட்டேஷன் தான் வந்து அந்த என்சர்க்கிள்டு பிளஸ் அண்ட் என்சர்க்கிள்டு டாட். ஓகே. அது இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நம்ம அதை வெக்டர் அடிஷன் சரி இது சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது வெக்டர் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆபரேஷனை நம்ம வெக்டர் அடிஷன் சொல்லிக்கலாம், இந்த ஆபரேஷனை நம்ம ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இப்படி இருந்தா ஆட் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது. சரிங்களா? நீங்க பேசிக்கா உங்களுடைய இதை எப்படி டிஃபைன் பண்ணிடுறீங்கன்னா யூசுவல் மல்டிபிளிகேஷன் யூவி ஆல்பா டாட் வியை வந்து வி பவர் ஆல்பா. ஏன் இங்க ஆல்பா பவர் வி போடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், எந்த ரெண்டு பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுத்தீங்கன்னாலும் ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. எஸ், யூவும் வியும் பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவ் தான். ஓகே. ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு பவர் நீங்க பாசிட்டிவ்ல ரைஸ் பண்ணாலும் சரி நெகட்டிவ்ல ரைஸ் பண்ணாலும் சரி அது பாசிட்டிவா தான் இருக்கும். இன்கேஸ் இதே ஆல்பா பவர் வின்னு போட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு நீங்க பவர் ரைஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ வெல் டெஃபைன் இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்போ இந்த ரெண்டு ஆபரேஷன்ஸ் டிஃபைன் பண்றோம், இது இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதானா வித் நம்மளோட இந்த செட் ஆஃப் பாசிட்டிவ் ரியல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல் மல்டிபிளிகேஷன் வந்து ஒரே எபிலியன் குரூப் தான். சரிங்களா? மற்ற ஆபரேஷன்ஸ் யோசிச்சு பாருங்க. நமக்கு என்னது ஆல்பா பிளஸ் பீட்டா, இங்க பிளஸ்ங்கிறது யூசுவல் அடிஷன் தான் பிகாஸ் இது ரியல் நம்பர்ல இருந்து எடுக்கிறோம். சரிங்களா? ஸ்கேலார் மல்டிப்ளைட் வித் வி. அப்ப இது என்னது வி டு த பவர் ஆல்பா பிளஸ் பீட்டா, இத வி பவர் ஆல்பா யூசுவல் மல்டிப்ளிகேஷன் வி பவர் பீட்டான்னு எழுதலாம். ஓகே. இந்த யூசுவல் மல்டிப்ளிகேஷன் தான் என்னது இந்த இடத்துல நம்ம வெக்டர் அடிஷனா எடுத்திருக்கோம். ஓகே. அப்ப இது என்னது, இட் இஸ் நத்திங் பட் ஆல்பா டாட் வி பிளஸ் பீட்டா டாட் வி. இதே மாதிரி நீங்க மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வை திஸ் ஃபார்ம்ஸ் அ வெக்டர் ஸ்பேஸ். இங்க ஃபார்ம் பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டது எஸ் முடியும் தான். சரிங்களா? இது நம்ம வெக்டர் ஸ்பேஸ்ல ரொம்ப பார்த்தா அந்த ஒரு பேசிக் டெஃபினேஷன். அந்த டெஃபினேஷன்ல ஓகே இதான் டெஃபினேஷன் அப்படியே எடுத்துக்காம அங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து கொஞ்சம் டீப்பா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அதை அப்ளை பண்ண முடியும். நம்ம வெக்டர் ஸ்பேஸ் எக்ஸாம்பிள்ஸ்னாலே வந்து Rn ஓவர் ஆர், செட் ஆஃப் பாலினாமியல்ஸ், செட் ஆஃப் மேட்ரிசஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் தான் வந்து நமக்கு புக்ல கொடுத்துருந்துருப்பாங்க. அதையே தான் நம்ம இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். சரிங்களா? ஆனா அது இல்லாம வேறையும் வரலாம். ஓகே. அப்ப வரலாம் அப்படின்னா அடிஷன் அப்படின்னாலே வெக்டர் அடிஷன் அப்படின்னாலே ஓகே யூசுவல் அடிஷன் தான் அப்படின்னு நம்ம மைண்ட்ல இருக்கிறத மாத்தணும். அந்த டெஃபினிஷனை என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். சரிங்களா? சோ இப்போ இந்த வெக்டர் ஸ்பேஸ் டெஃபினிஷன் அண்ட் இந்த ப்ராப்ளம் வச்சு எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு நான் கொடுத்த ஐடியா உங்களுக்கு ரீச் ஆச்சா? எஸ் ஆர் நோ? லோகேஷ்க்கு ரீச் ஆயிருக்கு. அப்புறம் விஷ்ணு தம்ஸ் அப் கொடுத்தாரு. மத்தவங்க மீனாட்சிக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்காவது புரிஞ்சிருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஓகே, இப்ப ரியல் அனாலிசிஸ்ல இருந்து லெட் மீ கிவ் யூ
ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஒரு லிமிட் கால்குலேஷன் இல்ல கன்வர்ஜென்ஸ் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இத பார்த்ததையுமே இருந்துட்டு என்ன பண்ணலாம்? இல்ல என்ன கேட்டிருக்காங்க? அந்த மாரி ஏதாவது ஒரு ஐடியா வருதா? இந்த ஓவரால் இந்த நான் எக்ஸ்பிரஷன் எழுதுனதையுமே உங்க கண்ணுல ஃபர்ஸ்ட் தென்பட்ட விஷயம் அந்த லிமிட்டா? இல்ல அந்த சம்மேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் டெர்மா? ஜெனரல் டெர்ம் தான் ஃபர்ஸ்ட் கண்ணுல பார்த்தீங்க அப்படின்னா ஜிடின்னு டைப் பண்ணுங்க. லிமிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்டின்னு டைப் பண்ணுங்க. ஓகே. விஷ்ணு, மீனாட்சி நீங்க 2 பேரும் ஜெனரல் டெர்ம் பார்த்திருக்கீங்க. ரமா, இந்துமதி லிமிட் பார்த்திருக்காங்க. மத்தவங்க? லோகேஷ் ஜெனரல். ஓகே, ஃபைன். சோ இப்ப ஜெனரல் டேர்ம் பாக்குறோம், அந்த சமேஷனுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு ஜென்ரலா இதை எதை யோசிக்கும்? ஓகே, ஒன் அப்பான் திஸ் கேன் பி கம்பேர்ட் வித் சமேஷன் ஒன் அப்பான் அண்டர் ரூட் என். இது டைவர்ஜென்ட், அதனால இதுவும் டைவர்ஜென்ட். அப்ப இதுக்கு லிமிட்னு ஒண்ணு பேசணும் அப்படின்னா லிமிட் இன்ஃபினிட்டிக்கு போகும். இதுதான் மைண்ட்ல வந்திருக்கும். am I right? எஸ் ஆர் நோ? ஓகே, இது ஜெனரல் டேர்ம் பார்த்தவங்களுக்கு இது மைண்ட்ல வந்திருக்கும். இதே லிமிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களுக்கு ஒன் அப்பான் அண்டர் ரூட் என்ன இருக்கு, இங்க உள்ள என்ன நடந்துச்சாலும் சரி டேரக்டா இங்க லிமிட் என்ன அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி இங்க கொடுத்தோம் அப்படின்னா இது ஜீரோக்கு போயிடும். ஜீரோ கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஜீரோ தான் அப்படின்னு வந்து உங்க மைண்ட்ல ஜீரோ வந்திருக்கும் லிமிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களுக்கு. am I right? ஓகே, ரமா லிமிட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. இந்துமதி உங்களுக்கு? இப்போ கண்டிப்பா இது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஆப்ஷன் ஜீரோ, ஒரு ஆப்ஷன் இன்ஃபினிட்டி, ஒரு ஆப்ஷன் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், 4வது ஆப்ஷன் லிமிட் எக்ஸிஸ்ட் ஃபைனைட்லி அப்படின்னு கொடுத்திருந்திருப்பாங்க. இதுல உங்க மைண்டுக்கு ஜீரோ வந்தாலும் சரி இன்ஃபினிட்டி வந்தாலும் சரி அது ஆப்ஷன்ல இருக்கு, நீங்க டிக் பண்ணிருப்பீங்க. ஆனா அது ரெண்டுமே தப்பு. ஏன் அப்படிங்கறத நான் கிளியரா சொல்றேன். ஓகே, இங்க உங்களோட அந்த ஜெனரல் டேர்ம் இருக்குல்ல, இந்த ஒன் அப்பான் அண்டர் ரூட் 2k மைனஸ் 1 2k பிளஸ் 1 இதுக்கு கான்ஜுகேட்டால நீங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணீங்கன்னா இங்க பிளஸ் இருக்குன்னா இங்க you will have minus. So இங்க என்ன ஆயிடும்? இங்க நியூமரேட்டர்ல 2k minus 1 minus 2k plus 1 divided by இங்க 2k minus 1 minus 2k minus of okay minus 1. Am I right? So இந்த 2k 2k கேன்சல் ஆகி உங்களுக்கு மைனஸ் 2ன்னு வரும். ஸோ அந்த மைனஸ் 2 நியூமரேட்டர் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மைனஸ் 1 அப்பான் 2 அண்டர் ரூட் 2k பிளஸ் ஓகே. ஸோ இந்த மைனஸை உள்ள நான் மல்டிப்ளை பண்றேன்னா அண்டர் ரூட் 2k பிளஸ் 1 மைனஸ் அண்டர் ரூட் 2k மைனஸ் 1.
அப்போ உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது லிமிட் n approaches infinity 1/√10. இங்க 1ல இருந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? summation k runs from 1 to n. ஸோ அந்த 1/2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1/2 times of √10, 2k plus 1 minus 2k minus 1. So limit n approaches infinity 1/2 times of √10. இங்க 1 substitute பண்ணீங்கன்னா you get √3 minus √1. அடுத்து plus √5 minus √3. இதே மாதிரி கடைசியா √2n plus 1 minus √2n minus 1. இங்க பாத்துட்டீங்கனாலே டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா? அப்போ மிச்சம் இருக்கிறது லிமிட் n approaches infinity 1/2 times of √n, √2n plus 1 minus √1. இப்போ இந்த √n வந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு 1 plus 1/n minus 1/n. இப்போ லிமிட் கொடுங்க. இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0 ஆயிடும். இங்க √1 which is 1. So the limit is 1/2. So option limit exists finitely. பவர் பாயிண்ட் எல்லாத்துக்கும் தெரியுதுல்லப்பா? நான் கொடுத்த ஒர்க்கிங்ஸ் எல்லாத்துக்கும் கிளியரா இருந்துச்சா? லோகேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ இந்த 2 விஷயம் இப்ப நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு லிமிட் கால்குலேட் பண்றது எப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி வெக்டர் ஸ்பேஸ் டெஃபினிஷன், அதுல எக்ஸாம்பிள்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? நம்ம புதுசா எதையுமே இங்க படிக்க போறது கிடையாது. நீங்க பிஎஸ்சி எம்எஸ்சியில படிச்சதே தான் வந்து நம்ம நெட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ண போறோம். பட் அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒர்க் ஷாப்புடைய மெயின் ஐடியா. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சுட்டே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி படிக்கணுங்கிற ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ரமா, நான் அது உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன், டோன்ட் வரி. சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நவ் தட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலான இது நாங்க கொடுத்துட்டோம். நவ் we will talk about what we are doing in MATLAB coaching. சரிங்களா? இங்க வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்காக வந்து we have designed a course, that is the coaching class. ஓகே, அதுல மெயினா இந்த 6 சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா தியரி எப்படி டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுல ஆரம்பிச்சு அதை எப்படி ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணுங்கிறது வரைக்கும் டீட்டெயிலா நாங்க சொல்லி தந்துடுவோம். இது இல்லாம மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான அந்த மெயினா அந்த ப்ராபபிலிட்டி தியரி, நியூமெரிக்கல் அனாலிசிஸ், இந்த மாதிரி அசோசியேட் பண்ணிக்கிற முடியுங்கிற சப்ஜெக்ட்ஸ்ல ப்ராப்ளம் சால்விங்கான ஐடியா மட்டும் நாங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? அண்ட் தென் இதுல உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், ஓகே, அண்ட் தென் வீக்லி ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் யூ வில் ஹேவ் அ செப்பரேட் டுட்டோரியல் செஷன்ஸ். நீங்க சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல் செஷன்ஸ். அண்ட் தென் கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல தான் இருக்கும்னு இருக்க போறது கிடையாது. இப்போ வரைக்கும் மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருந்து தமிழ்லையும் ஆஃபர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மல்டிலிங்குவல் ஆக்சஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த ப்ரோக்ராமுக்கான ஃபீ, இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து அடுத்து நான் கொடுக்க போறேன். ஆக்சுவல் ஃபீ பார்த்துட்டீங்க அப்படின்னா 40,000 plus 18% ஜிஎஸ்டி. இது வந்து ஒரு 1 இயருக்கு டிசைன் பண்ண ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண யாராவது வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா யூ வில் கெட் 25% டிஸ்கவுண்ட். தட் இஸ் நீங்க 30,000 ஃபீஸும் 1 இயருக்கு, நான் சொல்றது இந்த 30,000 ஃபீஸ் ஆர் 40,000 ஃபீஸ்ங்கிறது 1 இயருக்கான ப்ரோக்ராம் இது. சரிங்களா?
உங்களோட இந்த ஃபீஸை வந்து நீங்க 4 இன்ஸ்டால்மெண்ட்டா பே பண்ணிக்கலாம். ஓகே, இது இல்லாம இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லாம நீங்க மேத்லேப் கோச்சிங்ல என்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒரு 500 rupees வரும். ஓகே, இது இல்லாம இன்பிட்வீன்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டுட்டோரியல் செஷன்ஸ்க்கோ இல்ல இன்கேஸ் நீங்க இன் பர்சன் வந்து இன்ஸ்டியூட் விசிட் பண்ணி இன்ஸ்டியூட் லைப்ரரி ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கெல்லாம் எந்த சார்ஜுமே கிடையாது. உங்களோட 1 இயருக்கு த்ரூ அவுட் 1 இயருக்கான உங்க ஃபீ இருந்ததுதான். ஓகே, இந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மிங் ஜான்வரி 20ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வீக்லி 3 கிளாஸஸ் ஏர்லி மார்னிங் தான். ஏன் ஏர்லி மார்னிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்னிங் நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம். மார்னிங் டைமை வந்து மோஸ்ட்லி நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் தென் இட் இஸ் டன். ஈவினிங் அப்படிங்கும்போது நம்ம காலேஜ் போவோம். அந்த அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு அசைன்மெண்ட், செமினார் இல்ல காலேஜ் கல்ச்சுரல் அப்படி இப்படின்னு எது நடந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ப்ரிப்பரேஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே, வீக்லி 3 கிளாஸஸ் வச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல நீங்க பண்ண விஷயத்த நீங்க அதை கிரகிச்சுக்கிறதுக்கும் அதை வந்து அது பேசிஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நீங்க செஞ்சு பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு சர்டின் டைம் தேவைப்படும். சரிங்களா, அந்த டைம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து வீக்லி 3 கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஓகே, எக்ஸாம்ஸ் பக்கத்துல வரும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நீங்க வந்து எப்படியோ டெமோ டெஸ்ட் இதெல்லாம் எடுப்பீங்க. அதோட கொஸ்டின் அது ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த வீக்லி 3 கிளாஸஸ் அப்படிங்கறத நம்ம தேவைப்படுற பட்சத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் இந்த ஒர்க் ஷாப். அண்ட் தென் மேத்லேப் கோச்சிங் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல ஆஃபர் பண்றோம். இதுக்கு முன்னாடி இங்க மேத்லேப் கோச்சிங்ல ப்ரிப்பேர் பண்ணி எந்தெந்த அளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க எங்க வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. நான் இப்ப வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரசன்டேஷன்ல மேத்லேப் கோச்சிங்னா என்ன அப்படின்னு நான் காட்டினதுல இருந்து எங்களோட அச்சீவர்ஸ் என்ன இப்ப வரைக்கும் எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நாளைக்கு நீங்களுமே அச்சீவ் பண்ணலாம். இப்போ இந்த ஒர்க் ஷாப்புக்கும் இப்ப நான் உங்களுக்கு காட்டின இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த இதுக்கும் வந்து பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லை. ஓகே, நீங்க ஓனாவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா எஸ், இதுல நான் உங்களுக்கு கொடுத்த இன்புட்ஸ் வச்சுட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, உங்களால தனியா ப்ரிப்பேர் பண்றது கஷ்டமா இருக்கும். ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இருந்தா பெட்டரா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் ஃபீல் ஃப்ரீ டு என்ரோல் ஃபார் திஸ் கோர்ஸ். ஓகே, வேற உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஐ வில் பி ஹேண்டிலிங் த செஷன்ஸ். ஓகே, அந்த வீக்லி 3 கிளாஸஸ்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா, அந்த 3 செஷனுமே வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஓகே, அண்ட் இப்போ நான் வந்து இப்ப கரண்ட்லி ரிசர்ச் ஸ்காலர் அப்படிங்கறத சொல்லி இருந்திருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இஃப் யூ லுக் இன் டு இட் ஐ ஹாவ் மோர் தென் 8 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணி இருந்திருக்கேன். அண்ட் தென் இப்போ நான் பிஹெச்டி எந்த இன்ஸ்டியூட்ல பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆஸ் அ டீச்சிங் அசிஸ்டன்ட் இங்கேயுமே வந்து பிடெக் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது இல்லாம நான் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லயுமே வந்து நான் கண்டினியூஸா என்னோட டீச்சிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் அ கண்டினியூஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மோர் தென் 8.5 years. அண்ட் இந்த 3 கிளாஸஸ் வந்து நீங்க இது பண்ணும்போது இன்கேஸ் அந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் புரியல, அதை நான் கொஞ்சம் திரும்ப பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இருந்துட்டு நம்ம மூடல் பிளாட்ஃபார்மோட ஆக்சஸ் உங்களுக்கு வந்துடும். அதுல ரெக்கார்டட் செஷன்ஸும் ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் இது எல்லாமே இருந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, சரி 1 இயர்க்கான ப்ரோக்ராம் நான் ரெஜிஸ்டர் பண்றேன், இந்த 1 இயர்ல என்னால கிளியர் பண்ண முடியல, அப்போ நான் கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்றதுக்கு மேத்லேப் இன்ஸ்டியூட் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா எஸ், வி வில் சப்போர்ட் யூ. ஓகே, ஒரு வருஷம் நீங்க என்ன படிச்சீங்களோ அதே தான் வந்து அடுத்த பேட்ச்லயும் படிக்க போறாங்க. அப்போ அவங்க கூட நீங்க உட்காந்து படிக்கிறது த்ரூ உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது. ஆனா அடுத்த செட்டு படிக்கிறவங்களுக்கு ஏதாவது இந்த டுட்டோரியல் செஷன்ஸ் இல்ல ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ்ல
இருக்க டீச்சர் கூட நீங்க அசிஸ்டண்டா போனீங்க அப்படின்னா த்ரூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்க கேட்கிற டவுட் த்ரூ இதை இப்படியும் பண்ணலாமோ, அந்த மாதிரி நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு இந்த 1 இயர்ல உங்களால கிளியர் பண்ண முடியல அப்படின்னாலுமே MATLAB Institute is there to support you until you clear the exam. ஓகே, இப்போ உங்களால இருந்துட்டு வீக் டேஸ், இப்போ சம் ஆஃப் யூ ஆர் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சம் ஆஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். வீக் டேஸ்ல எங்களால இருந்துட்டு இன் பர்சன் விசிட் பண்ண முடியாது, வீக்கெண்ட்ல நாங்க விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கம் டு அவர் இன்ஸ்டியூட் அட் கொச்சின். அங்க இருக்கக்கூடிய லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி கிட்ட நீங்க இன் பர்சன் நீங்க உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்றது இது எல்லாமே பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபீயோட இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் சொல்ற இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எதுக்குமே வந்து நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண போறது கிடையாது. So that's it from my side. Thank you all for your patience listening. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம்.